அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் ஒரு ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதி இறைவன் தந்த வரப்பிரசாதம் அல்லவா? இன்று நமக்கு அவர் என்ன இறை செய்து தருகிறார் பார்ப்போமா? திருப்பாடல் 42 இறை வார்த்தை 1-3 முடிய. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகிறேன்? இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயோர் கேட்கின்றனர். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நாம் இறைவனோடு இணைந்து நடக்கும்போது பிறர் என்ன கேட்குறாங்க? கடவுளோடு தானே இணைஞ்சு நடக்கிறீங்க, உங்க கடவுள் எங்க? உங்களை கைவிட்டாரா? உங்களுக்கு உதவி செய்யலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் நாம இறைவனோட இணைந்து நடந்தால் இத்துன்பங்கள்லாம் நமக்கு பெருசு இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம அவரை சார்ந்து இருக்கும் போது அதெல்லாம் பெருசு இல்லைன்னு நமக்கு தோணும். உண்மையா பொய்யா? ஏனென்றால் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருபோதும் தளர்ந்து போகவில்லை. தளர்ந்து போனாலும் அவர் முன்னிலையில் இருந்து நம்ம என்ன செய்யறோம்? ஓயாது மண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்றாருல்ல, இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயோர் கேட்கின்றனர். நம்மளுடைய சுற்றம் பற்று அனைவரும் நம்ம கூட இருப்பாங்க. ஆனா அந்த நேரத்தில் நம்மளை விட்டு விலகிடுவாங்க. அப்பதான் நமக்கு தெரியும் யார் உற்றார், யார் உறவினர், யார் நண்பர்கள், யார் நமக்கு நெருங்கியவர்கள் என்பது அப்பொழுதுதான் தெரியும். அதான் கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல் இறைவனுடைய இறை வார்த்தையும் அவருடைய உயிருள்ள அந்த ஒவ்வொரு பேச்சும் நமக்கு கிடைக்கும் போது நம்ம ஆன்மா எப்படி தவிக்குது? நீருக்காக, தூய ஆவிக்காக நம்ம ஆன்மா ஏங்கி தவிக்கிறது. ஆவின் வல்லமையால் என்னை நிரப்பும் அப்பா, எனக்கு பதில் கொடுமப்பா, நான் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உமக்காகவே காத்திருக்கிறேன், நீர் இல்லை என்று நான் இல்லை என்று நம்ம ஆன்மா புலம்பும் போது அந்த புலம்பலை அவர் கேட்கிறார். கேட்டு உடனுக்குடன் பதிலும் தருவார். நாம் அந்த துன்பங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தால் அவர் அமைதியாக இருந்து நமக்கு ஆறுதல் தருவார். தருவாரா மாட்டாரா? தருவார். அப்போ நாம் அவர் மீது கொண்ட பற்று, இறைப்பற்று, அவருக்காக நம்ம காத்திருக்கும் போது கண்டிப்பாக எல்லாமே நிறைவான பதிலாக நமக்கு கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். ஏனென்றால் இறைவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கிறார், ஒவ்வொரு நொடிப்பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று உற்று நோக்குகிறார், நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நமக்கு உடனுக்குடன் செய்து கொடுக்கிறார். அப்படி ஒரு இறைவன் எங்காவது உண்டா? இல்லை இல்லை. நாம் உண்ணினோம், உறங்கினோம், உடுத்தினோம் எல்லாமே இறைவனுடைய இரக்கத்தால் தான். அப்போ அந்த இரக்கம் இருக்கும்போது நமக்கு ஏன் கலக்கம்? யார் என்னமும் சொல்லிட்டு போட்டும், என்னமும் பேசட்டும், என்னோடு இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை மட்டும் நாம் இழக்காமல் இருப்போம் என்றால் ஒரு நிறைவான ஆசீர் உண்டு. அந்த ஆசீரை கேட்போமா? எல்லாம் உள்ள இறைவா, உங்களுடைய இறக்க பெருக்கத்துக்கு என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, ரசித்துக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, இறங்குங்கப்பா. உமது அருளான அற்புதத்தால் எனக்கு நிரப்புற கிருபைக்கு நன்றிப்பா. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு மக்களையும் ஆமாண்டவரே, உடைய இறை மக்களை, உம்மீது நம்பிக்கை கொண்ட மக்களை பாதுகாத்து அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து நீர் செய்து கொடுக்கிறீரே, அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரின் கரம் எங்களோடு தங்கி இருப்பதால் நாங்கள் எத்தீங்கிற்கு மஞ்ச மாட்டோம் என்று நாங்கள் உறுதியோடு நம்பிக்கையோடு இருக்கும்போது ஆமாண்டவரே, எங்களுக்கு என்ன கவலை? நீர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களை கண்ணும் கருத்துமாக வழி நடத்துகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்கள் அனைவரையும் முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.